ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தம்முடைய மக்களை இந்த உலகத்தில் தமக்கென்று நியமித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒரு மேலான நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார் என்ற ஒரு ஆழமான உணர்வு நம் இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். அநேக வேளைகளில் நாம் இந்த உலக கவலைகளினால் பாதிக்கப்படுகிறோம் என்றால், ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற மேலான காரியங்களை உணர்ந்து அதன் அடிப்படையில் ஆண்டவரை சார்ந்து செயல்படாததினால் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் இருந்து நம்மை விடுவித்த கர்த்தர் ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய சாக்கியங்களை சிந்தித்து இவைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு விசேஷித்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கின்ற அழைப்பிற்கும் உத்தரவாதத்திற்கும் உரியவர்களாய் வாழும்படி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தமது வார்த்தையின் மூலமாக அநேக காரியங்களை போதித்து நிச்சயமாகவே நம்மை வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உங்க பிள்ளைகள் அனைவரும் நீர் செய்த நன்மைகளை, இரக்கங்களை, ரட்சிப்பை நினைத்து உம்மை துதிக்க, உமது நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி பகிர்கிறவர்களாய் சாட்சியாய் வாழ தயவு செய்யுங்க. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய இரக்கத்தையும் எங்கள் பேரில் நீங்க பாராட்டும் நித்திய கிருபையையும் உணர்ந்து மகிழ்ந்து உம்மை துதித்து பாடவும், நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உமது மகத்துவமான வல்லமையின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உங்க கிருபை தாங்க. கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் உங்க அன்பினால் நிறைத்து குடும்ப வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவித்து மகிழும்படி ஆசீர்வதிங்க. தகப்பனே, ஒவ்வொருவருக்கு ஏற்ற வேலைகளை தந்து வாழ்வில் நேர்வடையவும் பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டாகவும் கிருபை செய்யும். ஆண்டவரே, பாவ அடிமைத்தன பழக்கத்திலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்து அருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கின்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். அனிதினம் கூலி வேலை செய்கிறவர்கள், வாடகை வாகனம் ஓட்டுகிறவர்கள், தெருவோரங்களில் வியாபாரம் செய்கிறவர்கள் நலன் காக்கப்படவும், பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், வீண் செலவினங்கள் தவிர்க்கப்படவும், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், உங்க மந்தையில் சேர்க்கப்படவும், வங்கதேசத்தில் உள்ள மாணவர்கள் போராட்ட முடிவுக்கு வரவும், இந்திய அரசியல் அமைப்பிற்கு எதிரான முடிவை கர்நாடக அரசு கைவிடும்படியும், பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுத்து நிறுத்த இந்திய ராணுவ நடவடிக்கை எடுக்கவும், இந்தியாவில் அதிகரித்து வரும் வேலையில்லா பிரச்சனையை சரி செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கும்படியும், மின்வாரிய ஊழலை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும்படியும், வங்கி கொள்ளையிடமிருந்து பணத்தை மீட்க சைபர் கிரைம் போலீசார் துரித நடவடிக்கை எடுக்கும்படியும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.